நம்ம இந்த வீடியோல 10 யூஸ்ஃபுல் phrasal verbs for kitchen தான் பார்க்க போறோம். phrasal verbs தான் என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். வேர்ப்ன்றது வினை சொல்லுன்னு சொல்லுவோம். ஸோ வேர்ப் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியா ஒரு மீனிங்கை கொடுக்கும். அதே மாதிரி ப்ரிப்போசிஷன் பார்த்தீங்கன்னா இன்டு அதெல்லாம் தான் ப்ரிப்போசிஷன். ஸோ அது தனியா ஒரு மீனிங்கை குறிக்கும். இந்த phrasal verbs என்னன்னு பார்த்தீங்கன்னா verb plus prepositions தான் phrasal verbs. ஸோ இந்த phrasal verbsக்கு தனியா மீனிங்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த phrasal verbs வச்சு கிச்சன்ல நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்றோம்னு சொல்லி தான் நம்ம 10 யூஸ்ஃபுல்லான டெய்லி யூஸ் பண்ற சென்டென்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் phrasal verb என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரை அப். ஃப்ரை அப்னா வறுக்கும் வரை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரைனா எல்லாருக்குமே தெரியும், வறுக்கிறது, அப்னா வரை. ஸோ இந்த ஃப்ரை அப்பை நம்ம வறுக்கும் வரை சொல்றோம்ல. ஸோ இந்த வறுக்கும் வரையை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னா குக் சம்திங் பை ஃப்ரையிங். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். லெட்ஸ் ஃப்ரை சம் எக்ஸ் அப் ஃபார் டின்னர். டின்னருக்கு நம்ம சில முட்டையை ஃப்ரை பண்ணலாம். நம்ம அடுத்ததா பார்க்க போற phrasal verb என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் அவுட். பிக் அவுட்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவு உணவை உண்ணுவது. அதாவது நிறைய நம்ம சாப்பிடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்ற டைம்ல தான் இந்த phrasal verb நம்ம யூஸ் பண்ணுவோம். அதிக அளவை உணவை உண்ணுவது. To eat a lot or too much food. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா during the weekend she picked out on fast food. இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா அவ நிறைய சாப்பாடை சாப்பிட்டா, ஃபாஸ்ட் ஃபுட்டை நிறைய சாப்பிட்டா அப்படின்னு அர்த்தம். நம்ம அடுத்ததா யூஸ் பண்ணக்கூடிய phrasal verb என்னன்னு பார்த்தீங்கன்னா வார்ம் அப். ஸோ இந்த வார்ம் அப் நம்ம கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு phrasal verb தான். வார்ம் அப்போட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் சூடாக்குதல். அதாவது திரும்பவும் ரீஹீட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த டைம்ல நம்ம இந்த வார்ம் அப்ன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். மேக் சம்திங் வார்ம். எக்ஸாம்பிள் I will warm up some meat for dinner. நான் டின்னருக்கு திரும்பவும் கறியை சூடு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதுக்கு திரும்பவும் நம்ம எப்படி சொல்லுவோம்னா I will warm up some meat for dinner. நம்ம ஃபோர்த்தா பார்க்கக்கூடிய phrasal verb என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப் அப். சாப் அப்னா வெட்டுறது. ஸோ நம்ம அம்மா நம்ம கிட்ட இந்த கேரட் வெட்டு, பொட்டேட்டோ வெட்டு, ஆனியன் கட் பண்ணு சொல்லுவாங்க. ஸோ அந்த கட் பண்றதோட மீனிங் தான் chop up. Cut into pieces, usually with several short bowls. எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். மேரி வாஸ் பிஸி சாப்பிங் அப் பொட்டேட்டோஸ். மேரி உருளைக்கிழங்க கட் பண்றதுல ரொம்ப பிஸியா இருந்தா. ஸோ இவ இதை கட் பண்ணணும் அப்படின்னா கட் பண்றதுக்கு நம்ம சாப் அப்னு சொல்லி நம்ம சொல்லணும். நம்ம ஃபிஃப்த்தா பார்க்கக்கூடிய phrasal verb என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்கட். பிக்கட்னா எடுத்துக்கொள்றதுன்னு அர்த்தம். ஸோ இந்த phrasal verbோட மீனிங் பிக்கட் பார்த்தீங்கன்னா eat only small amount of a meal. அதாவது ரொம்ப கம்மியா சாப்பிடுவாங்க. ஸோ இவன் டயட்ல இருக்கான், இவன் கம்மியா தான் சாப்பிடுவான். ஸோ கம்மியா குவான்டிட்டி ஃபுட்டை எடுத்துக்கிறவங்கள யூஸ் பண்ணும் போது தான் இந்த பிக்கட் நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் she just picks at her food. முக்காவாசி டைம்ல பாத்தீங்கன்னா அவ கம்மியா தான் ஃபுட் எடுத்துப்பா. பிக்ஸ் ஹட் கம்மியா தான் ஃபுட் எடுத்துப்பான்றத இங்க பாத்தீங்கன்னா ஸ்மால் அந்த மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. பிக்ஸ் அட் ஹர் ஃபுட்னு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க இந்த பிக்ஸ் ஹட்க்கு என்ன மீனிங்னா அவ கம்மியா தான் சாப்பிடுவா, கம்மியா தான் எடுத்துப்பா, ரொம்ப கம்மியா குவான்டிட்டி தான் எடுத்துப்பான்றது தான் இங்க பிக்ஸ் ஹட் மென்ஷன் பண்ணுது. நம்ம சிக்ஸ்தா பார்க்கக்கூடிய phrasal verb என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈட் அவுட். ஈட் அவுட்னா எல்லாருக்குமே பிடிக்கக்கூடியது, வெளியில சாப்பிடுறது. ஸோ இந்த ஈட் அவுட் ஓட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஹோம் ஈட் இன் எ ரெஸ்டாரண்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் ஈட் அவுட் டுநைட். ஐ டோன்ட் ஃபீல் லைக் குக்கிங். எனக்கு இன்னைக்கு நைட்டு குக் பண்ண பிடிக்கல. ஸோ அதனால நம்ம நைட்டு வெளியில சாப்பிடலாம். ஸோ இங்க வெளியில சாப்பிடலான்றதுக்கு பதிலாக நம்ம ஈட் அவுட்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம செவன்த்தா யூஸ் பண்ணக்கூடிய phrasal verb என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் ஆஃப். ஸ்லைஸ் ஆஃப்னா வெட்டுவது. கட் சம்திங் ஃப்ரம் எ லார்ஜர் பீஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சாப் அப் பார்த்தோம். சாப் அப்னாலுமே கட் பண்றது தான். ஸ்லைஸ் ஆஃப்
ஆஃப்னாலுமே கட் பண்றது தான். ஸோ ஸ்லைஸ் ஆஃப்னா பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசா கட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆப்பிள் கட் பண்ணுவோம்ல, ஸோ ஆப்பிளோட பீஸ் வந்து நம்ம பெருசா தான் யூஸ்வலா கட் பண்ணுவோம். ஸோ அது பெருசா நம்ம கட் பண்ணும்போது ஸ்லைஸ் ஆஃப்னு யூஸ் பண்ணோம். அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து சாப் அப்னு யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். He sliced off a பீஸ் ஆஃப் பனானா. அவன் வந்து பனானாவை பெருசா கட் பண்ணா. ஸோ இங்க வந்து ஸ்லைஸ்ட் ஆஃப்ன்றது வந்து அவன் பெருசா கட் பண்ணான்றதை தான் மென்ஷன் பண்ணுது. 8ஆ நம்ம பார்க்கக்கூடிய phrasal verb என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயில் அவே. பாயில் அவேனா வந்து கொதிக்க விடுறது தான் வந்துட்டு பாயில் அவே. எவாப்ரேட் கம்ப்ளீட்லி டியூரிங் பாயிலிங். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். த சூப் ஆல்மோஸ்ட் பாயில்ட் அவே. த சூப் பார்த்தீங்கன்னா முக்காவாசி வந்து நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு, ஆவி. நம்ம 9ஆ பார்க்கக்கூடிய phrasal verb என்னன்னு பார்த்தீங்கன்னா boil down. கண்டிப்பா இது வந்து டெய்லி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு phrasal verb தான். அதோட மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா அதிக அளவு உணவை விரைவாக சாப்பிடுவது. அதாவது சீக்கிரமா ரொம்ப குயிக்கா சாப்பிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து காலேஜுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் கடகடன்னு சாப்பிட்டுட்டு நம்ம போவோம் பார்த்தீங்களா. ஸோ அப்போதான் வந்து இந்த போல்ட் டவுன்ன்ற phrasal verb வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது குயிக்கா சாப்பிட்றது அப்போ யூஸ் பண்ணக்கூடிய phrasal verb தான் வந்துட்டு போல்ட் டவுன். Eat a large amount of food very quickly. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். He bolted down his lunch and rushed back to work. அவன் வந்து லஞ்ச கடகடன் சாப்பிட்டு வேலைக்கு திரும்ப போனான். ஸோ அவன் கடகடன் சாப்பிட்டான்னு சொல்லும் போதுதான் இந்த போல்ட் டவுன் வேர்டை நம்ம யூஸ் பண்றோம். உங்களுக்கு இதுல ஒரு டவுட் இருக்கும். போல்டட் டவுன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் இங்க வந்து போல்ட் தான் சொல்றேன். ஸோ நான் வந்து பாஸ்ட் டென்ஸை நான் மென்ஷன் பண்றதுனால போல்டட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரெசன்ட்ல நான் இப்போ மென்ஷன் பண்றேன்னா போல்டிங், ஃபியூச்சர்ல நம்ம மென்ஷன் பண்றேன்னா வில் போல்ட் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ நான் இதை பாஸ்ட் டென்ஸ்ல நான் சொல்லியிருக்கேனால அவன் வந்து கடகடன் சாப்பிட்டு போனா அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா he bolted down his lunch and rushed back to work. நம்ம 10ஆ பார்க்கக்கூடிய லாஸ்ட் phrasal verb என்னன்னு பார்த்தீங்கன்னா whip up. whip upனா வந்து சீக்கிரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த whip up வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயாவது வெளியில கிளம்பிட்டு இருப்போம், இல்லை வெளியில போயிட்டு வீட்டுக்கு அப்பதான் வந்திருப்போம், வீட்டில் சாப்பிட எதுவுமே இருக்காது, நம்ம குயிக்கா வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, குயிக்கா ஃபுட்டு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் வந்து நம்ம இந்த whip upன்னு யூஸ் பண்ணுவோம். போல் டவுன் பார்த்தீங்கன்னா குயிக்கா சாப்பிட்றது, அப்போ நம்ம போல் டவுன் யூஸ் பண்ணுவோம். குயிக்கா வந்து குக் பண்றப்போ பாத்தீங்கன்னா whip upன்ற phrasal verb யூஸ் பண்ணோம். Quickly make a meal or something to eat. எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். She whipped up a delicious lunch for us in 15 minutes. அவ வந்து எங்களுக்கு வந்து 15 மினிட்ஸ்லயே செம்ம டேஸ்டியான ஃபுட்டை வந்து எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா. ஸோ அது அப்போ நம்ம சீக்கிரமா அவ எனக்கு செஞ்சு கொடுத்தான்னு சொல்ற அப்போதான் நம்ம இந்த whip அப்படின்ற phrasal verb நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம லாஸ்டா இந்த 10 phrasal verbsயுமே ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஃப்ரை அப்னா வந்து ஃப்ரை பண்றது. ஸோ பிக் அவுட்னா பார்த்தீங்கன்னா அதிகமா சாப்பாடை வந்து எடுத்துக்கிறது. வார்ம் அப்னா வந்துட்டு சூடு பண்றது. சாப் அப்னா வந்து கட் பண்றது. பிக் அவுட்னா வந்துட்டு ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறது. ஈட் அவுட்னா வெளியில போய் சாப்பிட்றது. ஸ்லைஸ் ஆஃப்னா பெருசா கட் பண்றது. பாயில் அவேனா நல்லா கொதிக்க விடுறது. போல்ட் டவுன்னா சீக்கிரமா கடகடன் சாப்பிடுறது. whip upனா சீக்கிரமா வந்து சமைக்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 phrasal verbs வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இல்லை வந்து இன்னும் வீடியோ கிளியராக போடுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆயிடுச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறேன். நான் ஏன் நிறைய தமிழ் சென்டென்சஸ் ஆட் பண்ணலன்னா நம்ம வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறப்போ ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம தமிழில் இருந்ததுன்னா நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தமிழில் தான் ஃபோக்கஸ் பண்ணும்.
ஸோ அதனால தான் வந்து நான் தமிழ் எக்ஸ்பிளனேஷனை வந்து வாய்ஸில் கொடுத்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வேர்டில் தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா லிசனிங்காக வந்து நான் ஸ்டோரி ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் நம்ம கற்றுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து லிசனிங் ரொம்பவே முக்கியம். நம்ம ஏதாவது கேட்க தான் வந்து நம்மளுக்குமே வந்து பேசுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிசனிங் வீடியோவில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு பண்ணலன்னா நம்ம வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறப்போ ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம தமிழில் இருந்ததுன்னா நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தமிழில் தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து நான் தமிழ் எக்ஸ்பிளனேஷனை வந்து